கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நாம் ஜெபித்து நம்ம ஆரம்பிக்கலாம். அன்பும் இரக்கமுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, கிருபையானது நல்ல மாலை வேலை காமுக்கு நன்றி சொல்கிறோம்ப்பா. இந்த நாளிலும் நாங்கள் உங்களுடைய பிள்ளைகளாக இணைந்து இந்த பைபிள் ஸ்டடியில் உங்களுடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக கற்றுத் தந்திருக்கிற பெரிதான கிருபைக்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆவியானவர் நீர் இந்த நாளில் எங்களோடு பேசுவீராக. ஆவியானவர் எங்களோடு பேசும். ஆவியானவர் எங்களோடு இடைப்படும். மாம்சத்திற்குரியவர்களாய் மாம்ச உலகத்தின் வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்கிறவர்களாய் இல்லாமல் தேவனுடைய பிள்ளைகளாய் இயேசுவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்களாய் தேவனுடைய ஆவியினாலும் பரிசுத்த வார்த்தைகளினாலும் நடத்தப்பட இந்த நாளை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளில் எங்கள் எண்ணங்கள், யோசனைகள், நினைவுகள் எல்லாவற்றையும் பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்யும். என்ன காரியத்தை பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு போதிக்க விரும்புகிறீரோ அதை நீர் கற்றுத்தாரும். நாங்கள் கேட்கணும், கீழ்ப்படியணும், உங்கள் பாதையில் நாங்கள் நடக்கணும். நீங்கள் உணர்த்துகிற காரியங்களிலே நாங்கள் சீர் பொருந்தணும். கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். தடைகள் எல்லாம் மாற்றும். நீரே உயர்ந்துரும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். குட் ஈவினிங். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளில் நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய கவனத்தை நாம் திருப்புவோம். நாம் தொடர்ச்சியாக ஆடியோ தெளிவாக கேட்குதுங்களா? ஒரு தம்ஸ் அப் கொடுக்குறீங்களா? ஓகே, தேங்க்யூ. சரி, இப்போது நம்ம தொடர்ச்சியாக நாம் மனிதனுடைய அமைப்பு, தி ஆந்த்ரோபாலஜி, மனிதனுடைய அமைப்பு, ஆந்த்ரோபாலஜி ஆஃப் மேன், அதில் பல காரியங்களை பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆவி, ஆத்துமா, சரீரம். ஆத்துமா என்றால் என்ன, ஆவி என்றால் என்ன, சரீரம் என்றால் என்ன, அந்த சரீரத்தில் ஒவ்வொரு விதமான சரீரங்களும் சரீரத்தின் அமைப்புகளும் உண்டு. அதை பற்றி யோவான் அழகாக ஒரு வார்த்தை சொல்கிறாரு. ஸோ இந்த மாதிரி பல காரியங்களை குறித்து நாம் பார்த்து வந்து கொண்டு இருக்கிறோம். தொடர்ச்சியாக இந்த ரெண்டு காரியங்களை நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? மனிதனுடைய கடைசியாக நம்ம பார்த்தது அதுதான். மனிதனுடைய சரீரம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, அது அந்த சரீரத்தினால், அதாவது அழிந்து போகக்கூடிய சரீரம், அதில் மெட்டீரியலிஸ்டிக்காக அவன் செய்யக்கூடிய காரியங்கள் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்த்தோம். அடுத்ததாக மனிதனுடைய அருவமான பொருள், அருவம் என்று சொன்னால் அழிவில்லாத இம்மெட்டீரியல் பார்ட் ஆஃப் மேன்ஸ் பாடி, அது என்ன அப்படின்னு சொன்னால் அவனுக்குள்ளே இருக்கிறதான ஆத்துமா. ஸோ அதை பற்றி பார்க்கும் பொழுது அது தேவனுடைய ஜீவன், தேவனுடைய சுவாச காற்றினாலே அவன் ஜீவாத்மாவானான் என்றும், அதுக்கப்புறமா அவனுடைய ஜீவாத்மாவா மாறினவன் அழிவில்லாமல் நித்தியமாய் வாழுகிறதான ஒரு தகுதியை பெற்றுக்கொள்கிறான் அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம். சரிங்களா? இந்த ரெண்டு முக்கியமான காரியங்களை நாம் பார்த்தோம். இப்போ நம்ம அடுத்தது நாம் பார்க்க போகிறது மனிதனுடைய சாயலாக உருவாக்கப்பட்டவன். இப்போ இந்த டாபிக் முடிய போது அடுத்து இன்னொரு முக்கியமான ஒரு தலைப்புக்குள்ளே நம்ம போக போகிறோம். இப்போது நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி மனுஷனுக்கு என்ன இருக்குதுங்க, தேவனுடைய சாயலாக அவன் உருவாக்கப்பட்டதுனாலே அவனுக்கு அந்த கிரியேட்டிவ் எபிலிட்டிஸ், ஏன்னா அவர் தேவன் வந்து சிருஷ்டிகர். அதனால் அவருடைய சாயலாக உருவாக்கப்பட்டதான மனிதனுக்கும் புதிதான காரியங்களை உருவாக்குவதற்கான ஒரு திறன் கொடுக்கப்பட்டிருந்தது. அதனால தான் மனுஷன் எல்லா காரியங்களும் உருவாக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி நம்ம கண்ணால் பார்க்கக்கூடிய பல பெரிய கண்டுபிடிப்புகள், நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி கல்லை உராய்ந்து அதிலிருந்து நெருப்பு கண்டுபிடித்ததிலிருந்து ஆரம்பித்து இன்றைக்கி நம்ம பயன்படுத்துகிற செல்ஃபோன் வழியாக, மொபைல் வழியாக இவ்வளவு நுணுக்கமான காரியங்களை மனுஷன் என்ன பண்ணுறாங்க, கண்டுபிடிச்சிருக்கிறான். இதெல்லாம் எதனால்? மனிதனுடைய அறிவின் பெருக்கம் எதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அதனுடைய பெரிய பங்கு எதில் இருக்குது தெரியுங்களா? மேன்ஸ் கிரியேட்டிவ் எபிலிட்டி. புதிதாய் ஒரு காரியத்தை தோற்றுவிக்கிறதான ஒரு திறன். அந்த திறனை மனிதன் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டான். ஏன்னா தேவன் புதிதாய் உருவாக்குகிறவர். காட் இஸ் எ கிரியேட்டர். இப்போ அதே போல் அவருடைய சாயலாக உருவாக்கப்பட்டதான மனுஷனுக்கும் கிரியேட்டிவாக புதிதான காரியங்களை உருவாக்குவதற்கான திறனை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆனால் நிறைய பேர் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதில்ல, நிறைய பேர் இல்லை இதை புரிஞ்சிக்கொள்வது இல்லை. ஸோ அது போகட்டும். எப்படியாவது மனிதன் இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று தான் தேவன் விரும்புகிறார். சரிங்களா? அப்போது இதில் தான் நம்ம பார்த்தோம், அந்த அழிவுள்ள
அந்த பகுதியை இயக்குவது என்னதுங்க? அழிவில்லாத ஆத்துமா. ஸோ அழிவுள்ளது என்னதுங்க? நம்முடைய சரீரம். அழிவில்லாதது என்னதுங்க? ஆத்துமா. இது ரெண்டையும் இணைச்சி ஒரு லைஃபாக கொடுத்தது எதுங்க? தேவனுடைய சுவாச காற்று. இப்போ நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போது கர்த்தருடைய ஆவியானவர் எனக்குள் போய் அவர் என்னுடைய ஆத்துமாவை சீர் செய்ய ஆரம்பித்த உடனே அழிவில்லாத என்னுடைய ஆத்துமா அழிவுள்ள என்னுடைய சரீரத்தை இயக்க ஆரம்பிக்கிறது. ஆனால் இதே அப்படியே ஆப்போசிட்டாக கொஞ்சம் எடுத்துக்கோங்க. சரீரம் ஆத்துமாவை இயக்க ஆரம்பித்தால் எப்படி இருக்கும்? அதுதான் இன்றைக்கி உலகத்தில் நடக்கிறது. அவங்கள என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, இந்த ஐம்புலன்களினாலே நடத்தப்படுகிறவர்கள். தே ஆர் லெட் பை தியர் சென்சஸ். அவர்களுடைய உணர்ச்சிகளின் அடிப்படையில் நடத்தப்படுகிறவர்கள். கண்ணால் காண்பது, காதால் கேட்பது, தொடுதல், இந்த மாதிரி ஐம்புலன்கள் இருக்கு இல்லைங்களா? இதன் வழியாக ஆத்துமாவை, அதாவது ஆத்துமான்னு ஒன்று இருக்கிறதுனே தெரியாமல் சரீரத்தின் வழியாக என்னென்னலாம் போகுதோ அதுதான் மொத்த வாழ்க்கை அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கிற மனிதருடைய கூட்டம் ஒரு பக்கம். அது ஒரு பெருங்கூட்டம். அதில் ஒரு சின்ன கூட்டமாக தான் நீங்களும் நானும். நம்ம என்ன பண்ணுறோம்? அப்படி அல்ல, எனக்குள்ளே இருக்கிற ஆத்துமா தான் என்னுடைய சரீரத்தை இயக்க வேண்டும் என்கிறதான ஒரு புரிதலுக்குள்ளே நம்ம வந்திருக்கிறோம். இதுதான் இது வரைக்கும் நம்ம பார்த்ததான அமைப்பு. சரிங்களா? ஸோ இப்போ என்ன நடந்தது? இப்படி ரொம்ப க்ரியேட்டிவாக ஒரு புதிதான காரியங்களை உருவாக்கக்கூடிய திறன் உள்ளவனாக தான் மனிதன் உருவாக்கப்பட்டான். ஆனால் மனிதனுடைய கீழ்ப்படியாமையினாலே பாவம் உள்ளே நுழைந்தது. அதனால் என்ன நடந்துச்சு? அந்த மகிமையின் சரீரம் அப்படின்றது மாறி ஃபிசிக்கல் பாடி, அதாவது அழிவுக்குரிய சரீரமாக மாறினுச்சு. ஒருவேளை ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்யாமல் இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக என்ன நடந்திருக்கும்? மகிமையின் சரீரத்தை நம்ம ரீட்டைன் பண்ணியிருக்கலாம், காத்து கொண்டு இருக்க முடியும். ஆனால் அப்படி நடக்கலை. ஸோ அதனால் என்ன ஆச்சுங்க? நம்மளுடைய க்ளோரியஸ் பாடி, மகிமையின் சரீரம் மாம்ச சரீரமாக மாறினது. ஸோ மாம்ச சரீரம் கண்டிப்பாக மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டதுனால அது திரும்ப மண்ணுக்கு போகும். ஸோ இதனால் என்ன நடந்தது? தேவனுடைய நோக்கம் தடைப்பட்டுச்சு இல்லையா? எப்போ? பாவம் செஞ்சதுனால தேவன் எதற்காக அவங்கள உருவாக்கினார் இல்லைங்களா? ஆண்டு கொள்ளணும், எல்லாவற்றையும் ஆளுகை செய்யணும், சுதந்திரவாளிகளாக கர்த்தர் அவர்களை உருவாக்கினார், ஆதாம் ஏவாளையும். ஆனால் அவருடைய சொந்த விருப்பத்தின்படி, யாருடைய கட்டாயத்திலும் அல்ல. அஃப்கோர்ஸ் பிசாசு தந்திரமாக ஏமாற்றினான்னு சொல்லலாமே ஒழிய அவங்கள யாரும் கட்டாயப்படுத்தினாங்கன்னு சொல்ல முடியாது. ஏவாளை யாராவது கட்டாயப்படுத்தினாங்களா? சாப்பிட்டே ஆகணும். ஆதாமை யாராவது கட்டாயப்படுத்தினாங்களா? இல்லை. தேவர் டிசீவ்டு. அவர்கள் ஏமாற்றப்பட்டார்கள். அதுதான் பிசாசனுடைய பேர், தந்திரக்காரன், ஏமாற்றுகிறவன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சரிங்களா? அப்போது இந்த விழுந்து போன மனிதன், அதாவது இந்த அழிவுக்குரிய சரீரத்தில் சிக்கி கொண்டிருக்கிற இந்த மனிதனை அழிவில்லாமைக்குள்ளாக நடத்துவது ஒரே ஒரு விஷயம்தான். அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வெளிப்பட்ட கிருபை. த கிரேஸ் தட் வாஸ் ரிவீல்ட் டு அஸ் த்ரூ ஜீசஸ். இயேசுவின் மூலமாய் நமக்கு வெளிப்படுத்தப்பட்ட கிருபை, அது ஒரு சுவிசேஷம், ரட்சிப்பினால் வருகிறதான அந்த அனுபவம், இது எல்லாத்தையும் சேர்த்து தான் கிரேஸ்ன்ற ஒரு வார்த்தையை சொல்கிறேன். இதன் மூலமாக தான் மனுஷன் என்ன பண்ண முடியும்? அழிந்து போகக்கூடிய இந்த சரீரத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அழிவில்லாமையை அந்த மனிதன் தரித்து கொள்ள, அதாவது இட்டர்னல் லைஃப், நித்திய வாழ்க்கையை அந்த மனிதன் தரித்து கொள்ள முடியும். ஸோ அப்போது என்ன ஆகுது? அவன் பழையபடி மகிமையின் சரீரத்தை பெற்றவனாய், தேவன் என்ன இன்டென்ஷனில் ஆதாமி ஏவாணி என்ன நோக்கத்தோடு உருவாக்கினாரோ அந்த ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு, அந்த 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 பூர்வீகமான அந்த நிலைக்கு மனிதன் என்ன பண்ணப்படுறான்? உருமாற்றப்படுறான். எப்போ? கர்த்தருடைய வருகையின் நாளிலே. சரிங்களா? அது வரைக்கும் மரித்தவர்கள் மண்ணோட மண்ணாக போயிடுவாங்க. அவங்களுடைய ஆத்துமா காத்து கொண்டு இருக்கும். அதே போல் தேவனுக்குள்ளாக மரிக்காதவர்கள் அவர்கள் பாதாளத்தில் தள்ளப்படுவார்கள். தேவனுக்குள்ளே மரித்தவர்கள் அவர்கள் பரதேசத்தில் இருப்பார்கள். இது ஒரு தனி ஒரு டாபிக். அதை நம்ம கடைசி காலங்கள் அப்படின்ற ஒரு தலைப்பில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ இது வரைக்கும் நான் உங்களுக்கு சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஹோம்ஒர்க் இதை கடைசியாக நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சரி, இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது மனிதனுக்கு கர்த்தர் தந்திருக்கிறதான சுதந்திரம், த ஃப்ரீடம் ஆஃப் மேன். கர்த்தர் ஒரு சுதந்திரத்தை மனுஷனுக்கு தந்திருக்கிறார். அதை பற்றி நாம் பார்க்க போகிறோம். வாசிப்போம். ஆதியாகமம் 1ஆவது அதிகாரம் 26வது வசனம். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும்
ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். நல்லா கவனிக்கணும். இங்கே இந்த ரெட்டில் நான் போட்டிருக்கேன் பாருங்கள். ஆளுதல், ஆளக்கடவர்கள், let them rule, அவர்கள் ஆளட்டும் என்கிறதான ஒரு நோக்கத்தை கர்த்தர் வைத்திருந்தார். பாருங்கள், எது அவங்க ஆளணுமா? சமுத்திரத்தின் மச்சங்கள், ஆகாயத்து பறவைகள், மிருக ஜீவன்கள், பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும். எவ்ரி லிவிங் பீயிங் ஆன் திஸ் earth, இந்த பூமி மேலே இருக்கிற எல்லா உயிருள்ள பிராணியையும், அடுத்ததாக பூமி அனைத்தையும், அதாவது பூமி மேலே இருக்கிற மற்ற செடி கொடி அதெல்லாவற்றையும் அவன் ஆளுகை செய்ய வேண்டும். புரியுதுங்களா? தேவனுடைய இன்டென்ஷன் இதுதான். சரி, இப்போ என்ன நடந்துச்சு? இப்போ மனுஷன் பாவம் செஞ்சதுனால அவன் அந்த நிலையை விட்டு தள்ளப்பட்டான். ஆனால் ஒரு விஷயத்தை நம்ம இங்கே கவனித்து பார்க்கணும். அதை தான் இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம். எல்லா மனுஷனுக்குள்ளேயுமே ஆழ் மனதிலிருந்து, அவன் ரட்சிக்கப்பட்டவனோ ரட்சிக்கப்படாதவனோ, அது எப்பேற்பட்டவனாக இருந்தாலும் பரவாயில்ல, எல்லா மனுஷனுக்குள்ளேயும் ஆழ் மனதில் இருக்கிறதான ஒரு ஏக்கம் ஃப்ரீடம், சுதந்திரம். இப்போது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். நம்ம வீட்டில் சிறு பிள்ளைகள் இருப்பாங்க, இல்லை கொஞ்சம் சின்ன பிள்ளைங்கன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் டீன்ஸில் இருக்கிற பிள்ளைங்களை எடுத்துக்குவோம். அம்மாவும் அப்பாவும் ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லிடே அதை பண்ணு, இதை பண்ணு, இதை செய் அப்படின்னு சொல்லும்போது பிள்ளை கீழ்ப்படியாத பிள்ளையாக முரண்டு பிடிக்கும், முரட்டாட்டம் பண்ணுது. அப்போது அந்த பிள்ளைங்க சொல்கிற நீங்கள் ஒரு வார்த்தையை கவனிக்கணும். சே, இந்த வீட்டில் எனக்கு சுதந்திரமே இல்லைப்பா அப்படின்வாங்க. நானே அதை சொல்லியிருக்கிறேன், நம்ம எல்லாருமே அதை சொல்லியிருப்போம். அந்த பிராயத்தில், அந்த குறிப்பிட்ட ஏஜில் கண்டிப்பாக நம்ம அதை சொல்லியிருப்போம். நம்முடைய பெற்றோரிடத்தில் அவங்க ஏதாவது ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க, ஆனால் நமக்கு அதை செய்கிறதுக்கு விருப்பம் இருக்காது. நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை, இப்போ நான் உதாரணத்துக்கு நான் கேம்ஸ் விளாண்டுக்கிட்டு இருக்கேன்னு வச்சுப்போமே, இப்போ இருக்கிற பிள்ளைங்கிட்ட ஃபோன் நோண்டிகிட்டு இருக்கு, அந்த பிள்ளைங்கிட்ட பார்த்து ஏய் அதை போய் செய், வீடை பெருக்கு, பாத்திரத்தை போய் கழுவு, ஏதாவது ஒரு சிம்பிளான ஒர்க் சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பிள்ளைகள் என்ன பண்ணும்? இந்த வீட்டில் எனக்கு ஒரு கேம்ஸ் விளையாட கூட சுதந்திரம் இல்லையா அப்படின்னு சொல்லி பிள்ளைங்க சொல்லுவாங்க. ஸோ அப்போது சுதந்திரம், சரி, அஃப்கோர்ஸ் அவங்க அர்த்தத்தை புரிஞ்சு பேசுகிறாங்களோ புரியாமல் பேசுகிறாங்களோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் எல்லா மனிதனுக்குள்ளேயும், மனிதனாய் பிறக்கிறவங்க எல்லாருக்குள்ளேயும் இந்த சுதந்திரம் அப்படின்றதுக்கான ஒரு ஏக்கம் ஒன்று இருந்து கொண்டே இருக்கும். அது அவங்க சிறு பிள்ளைகளில் தெரியாது, கொஞ்சம் அவங்க பெரிதாக ஆரம்பித்ததுலேருந்து ஒரு 6-7 இயர்ஸுக்கு மேலே இருந்து வச்சுப்போமே, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அந்த ஏஜ்லேருந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு என்னென்னா அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ அதை பண்ணணும்னு நினைப்பாங்க. கரெக்டுங்களா? ஸோ அதை மாற்றி, இல்லை இது தப்பு, இது பண்ணக்கூடாது, இது செஞ்சால் தப்பு, இது பண்ணால் நேரம் விரயமாகும் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு காரியத்தை நம்ம சொன்னோம்னா அதை அவங்க செய்ய மாட்டாங்க. அது அவங்களுக்கு பிடிக்காது. அப்போ தான் அவங்க கோவத்தில் என்ன சொல்லுவாங்க? எனக்கு சுதந்திரமே இல்லை இந்த வீட்டில் அப்படின்வாங்க. ஸோ இப்போ பாருங்கள், இந்த சுதந்திரம்ன்றது சின்ன பிராயத்தில் நமக்கு விவரம் அறியாத வயசுலேருந்து அது நமக்கு பொறுப்புன்னு நமக்கு தெரியல. அந்த வயசில் அது நமக்கு ஒரு பாரமாக இருந்துச்சு. அம்மா அப்பா சொன்னது அந்த வேலையை செய், இந்த வேலையை செய்ய அப்படின்றது பாரம். எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது. சின்ன வயசில் நான் 4th 5th நினைக்கிறேன், 4th 5th படிக்கும்போது எங்கள் அம்மா, எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு டீச்சர் ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்க ஹிந்தி கிளாஸ் எடுப்பாங்க. எங்கள் அம்மா என்னை ஹிந்தி போய் படிக்க சொன்னாங்க. நானும் அவங்க கட்டாயப்படுத்தினாங்கன்ட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு போய் ஹிந்திலாம் அந்த லெட்டர்ஸ்லாம் போய் லேர்ன் பண்ணிட்டு வந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் அதாவது சம்மர் லீவ் மட்டும் தான் போவேன், ரெகுலராலாம் போக மாட்டேன். அந்த சம்மர் லீவில் போகிறதுக்கே அவ்வளோ அடம் பிடிச்சிட்டு போகாமல் இருப்பேன். சில நேரங்களில் ஏதாவது ஏமாற்றிட்டு டயரில் நானே காற்று பிடிங்கி விட்டு டயர் பஞ்சர் ஆகிடுச்சின்னு சொல்கிறது, இந்த வேலையெல்லாம் செஞ்சுருக்கேன் நான். இப்போது அந்த டைமில் அது ஏன்னா அந்த டைமில் உட்காந்து, அப்போ தான் எங்கள் வீட்டில் டிவி வேறு வாங்கியிருந்தாங்க. கார்ட்டூன் நெட்வொர்க்கில் சூப்பராக கார்ட்டூன் பார்த்துட்ருக்கலாம், அதை விட்டுட்டு இவங்க வேறு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா வீட்டிலே உட்காந்துருவேன். அப்புறம் ஒரு 2-3 வருஷம் அந்த சம்மர் லீவில் தான் போவேன். அதுக்கப்புறம் அம்மாவும் ஃபோர்ஸ் பண்ணுறது விட்டுட்டாங்க. ஆனால் அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. அப்போது 10th 11th லீவில் தான் ஃபஸ்ட்டு டைம் எங்கள் அண்ணன் மிஷினரியாக நார்த் இந்தியாவில் மகாராஷ்டிராவில் இருக்காங்க. அவங்க ஊருக்கு நான் ஃபஸ்ட் டைம் போகிறேன். போகும்போது அங்கே ஃபுல்லாக ஹிந்தி தான் பேசுகிறாங்க. அப்போது என்னுடைய மண்டைக்கு வந்த ஞாபகம், என்னுடைய சிந்தனைக்கு வந்ததான ஒரு யோசனை,
அம்மா அன்னைக்கு சொன்னப்பயே படிச்சிருக்கலாம் இல்லையா? அட்லீஸ்ட் எனக்கு பஸ்ஸில் இருக்கிற அந்த நம்பர்ஸ் கூட படிக்க தெரியல எனக்கு. ஆக்சுவலி எனக்கு இல்லை என்ன சொல்கிறது, எழுத்துலாம் அவ்வளோ தெரியாது. ஆனால் அதுக்கப்புறம் ரெகுலராக எவ்ரி இயர் வந்து அண்ணனுடைய ஊருக்கு போவேன். எவ்ரி இயர் போயிட்டு ஒரு மாதம் இருந்துட்டு வரேன் அவர் கூட. ஸோ அப்படி போய் அதுக்கப்புறம் இந்தி பாடல்கள் இதெல்லாம் கேட்டு கொஞ்சம் ஹிந்தி பேச ஆரம்பிச்சிட்டேன். அதாவது சமாளிக்க தெரியும், ஹிந்தி சமாளிக்க தெரியும், ஆனால் ஹிந்தி படிக்க தெரியாது. இப்போ நான் எதுக்காக சொல்ல வரேன்னா, சின்ன வயதில் எனக்கு தேவைப்படும்ன்றதை அறிஞ்சு தான் எங்கள் அம்மா எனக்கு சொன்னாங்க, எது ஹிந்தி படின்னு சொன்னாங்க. ஆனால் நான் அந்த டைமில் எனக்கு என்னன்னா, அது சுதந்திரம் பறிக்கப்படுகிறதாக நான் புரிந்து கொண்டேன். எனக்கு எப்படி அது புரிஞ்சுது, எனக்கு அது எப்படி பட்டிருக்குது என் மனசில். சரி, வீட்டில் உட்காந்து ஒரு கார்ட்டூன் நெட்வொர்க் ஒரு 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 டிவி பார்க்குறதுக்கு நமக்கு சுதந்திரம் இல்லை, உட்காந்து போய் படின்றாங்களே அப்படின்ற மாதிரி. ஸோ அப்போது பெரியவன் ஆனதுக்கப்புறம் தான் அதனுடைய முக்கியத்துவம் தெரிஞ்சு, அப்போவே நம்ம ஒழுங்காக படிச்சிருக்கலாமே, அப்போவே அந்த பொறுப்பு வந்திருக்கணுமே அப்படின்லாம் யோசித்த நாட்கள் உண்டு. அஃப்கோர்ஸ் அது ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஆனாலும் இப்போ கொஞ்சம் ஹிந்தி கொஞ்சம் சமாளிக்க தெரியும். பட் நான் எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, இப்படி தான் சின்ன வயதில் இருந்து நம்ம எல்லாருக்குள்ளேயும் நம்முடைய பெற்றோர்கள் ஏதாவது ஒரு காரியம் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை லேர்ன் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் நமக்கு அந்த வயசுல இருந்தே கவனித்து பாருங்கள், அந்த வயசில் நமக்கு பெரிய என்ன சொல்கிறது, சுதந்திர போராட்ட வீரர்களோட வளர்ந்து அப்படியே நம்ம சுதந்திரத்தை லேர்ன் பண்ணோம் இல்லை. சுதந்திரம்னா என்னானே தெரியாத காலத்தில் சுதந்திரத்தை பற்றி நம்ம பேசியிருப்போம். எனக்கு வீட்டில் சுதந்திரமே இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? தன்னுடைய இஷ்டத்திற்கு தன்னுடைய விருப்பத்திற்கு செய்கிற ஒரு சுபாவம், இதுதான் சுதந்திரம் இல்லையா? இந்த விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இப்போது இந்த சுதந்திரத்தை மனுஷன் விரும்புகிறனால தான் மனுஷனுடைய அமைப்பில் உருவானதான இந்த உலகத்தின் அமைப்பு, இந்த சொசைட்டின்னு சொல்கிறோம் இல்லையா, சமுதாயம் நிறைய விதங்களிலே என்ன ஆகுதுன்னா இந்த சுதந்திரத்தை பிரித்து கொண்டது. ஸோ அதில் முதலாவது வந்து பார்த்திங்கன்னா பொலிட்டிக்கல் ஃப்ரீடம், அதாவது ஒருத்தங்க ஒரு தேசம் இன்னொரு தேசத்தை ஆளுவது, ஒரு கூட்டம் இன்னொரு கூட்டத்தை ஆளுவது, இது பொலிட்டிக்கல் அப்படின்னு சொல்கிறோம். இன்னொன்று சோஷியல் அப்படின்னு சொல்கிறோம். சோஷியல்னா சமூக ரீதியானா இப்போ உதாரணத்துக்கு ட்ரெஸ் பண்ணுறதுன்னு வச்சுப்போம். இப்போ பெண்கள் வந்து கொஞ்சம் பெண்களோ ஆண்களோ அவங்க இஷ்டத்துக்கு ஏதாவது ஒரு ட்ரெஸ் பண்ணுறாங்க, இல்லை முடி வெட்டுறாங்கன்னு வச்சுப்போம், இல்லை முடி வளர்க்குறாங்க. இன்றைக்கி இருக்கிற பசங்களாம் பயங்கரம் முடி வளர்த்துட்ருக்காங்க, இல்லை நீட்டமாக முடி வளர்க்குறாங்க. நான் கூட நடுவில் தாடி வச்சுருந்தேன். ஸோ இப்படி நம்ம ஒவ்வொருத்தருமே இதை வந்து சோஷியல் ஃப்ரீடம்னு சொல்கிறோம். சோஷியல் ஃப்ரீடம்னா நம்ம பேசுகிறது, பழகிறது, அதுக்கப்புறம் நம்ம ட்ரெஸ் பண்ணுற விதம், நம்ம முடி வளர்த்துக்கிற விதம், இல்லை மொட்டை அடிக்கிறதோ முடி வளர்க்குறதோ, இது எல்லாமே இது சோஷியல். அடுத்ததாக ரிலீஜியஸ் ஃப்ரீடம்னு ஒன்று சொல்கிறோம். ரிலீஜியஸ் ஃப்ரீடம்னா என்னது? மனிதனுக்கு இருக்கிறதான மத சுதந்திரம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான மதத்தை பின்பற்றுகிறவர்களாக இருப்பார்கள். அதில் அவரவர் பின்பற்றக்கூடியதான வழிமுறைகளில் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக நடக்கிறது, அதை ரிலீஜியஸ்னு சொல்கிறோம். அடுத்தது நான்காவதாக இன்டலெக்சுவல்னால் என்ன அப்படின்னா, இன்டலெக்சுவல் ஃப்ரீடம். இது ரொம்ப முக்கியமானது. என்ன அப்படின்னா, அவர்களுக்கு இருக்கிறதான அறிவின் நிமித்தமாக, அதாவது அவங்களுக்குன்னு பெற்றுக்கொண்ட அந்த நாலேஜ் இருக்கும் இல்லையா, அந்த அறிவை பொறுத்து ஒரு ஃப்ரீடமாக அவங்க என்ன பண்ணுவாங்க, சூஸ் பண்ணுவாங்க, அவங்க தெரிந்தெடுப்பாங்க. ஸோ இது பேசிக்கான 4 காரியங்கள். இன்னும் நிறையா உட்பிரிவுகள் இருக்குது, நம்ம அதை பற்றிலாம் பேச போகிறதில்ல. அதுக்கப்புறம் அது வேறு ஹிஸ்ட்ரி கிளாஸ் மாதிரி ஆகிடும் அது. சரி, இப்போ இந்த 4 மாத்திரம் புரிஞ்சுக்கோங்க. ஸோ முதலாவது பொலிட்டிக்கல் ஃப்ரீடம்னா அது தேசத்துக்கும் இருக்கிறதோ, அரசாங்கத்தை மாத்திரம் குறிக்கிறதில்ல, ஒரு கூட்டம் இன்னொரு கூட்டத்தை ஆளுவது. இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனால் நம்ம இந்திய தேசத்தில் இன்னும் மாறாத ஒரு பெரிய ஒரு புற்றுநோயாக இருக்கிற ஜாதி எடுத்துக்குவோம். ஜாதி அப்படின்றதும் ஒரு அரசியல் கண்ணோட்டத்தில் தான் இருக்குது இல்லைங்களா? அரசியல் கண்ணோட்டத்திற்காக தான் ஜாதியும் இருக்கிறது. அதற்காக தான் ஜாதியே உருவானது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். சரிங்களா? ஸோ இப்போது அதில் ஒரு ஃப்ரீடம் நம்ம எதிர்பார்க்குறோம். இந்த ஜாதி இப்படி இருக்கணும், அந்த ஜாதி இப்படி இருக்கணும், எங்களுக்கு அது வேணும் இது வேணும், இது சண்டை போடுறாங்க. அடுத்ததாக சோஷியல். இப்போ நான் சொன்ன மாதிரி நான் இப்படி தான் ட்ரெஸ் பண்ணுவேன், நான் முடி வளர்த்துக்குவேன், நான் தாடி வச்சுக்குவேன், நான் மொட்டையாக இருப்பேன், ஏதோ ஒன்று. அடுத்ததாக ரிலீஜியஸ் ஃப்ரீடம். நான் அந்த சாமியை கும்பிடுவேன், இந்த சாமியை கும்பிடுவேன், எனக்கு எது பிடிச்சிருக்கணும் சரி செய்யுங்க. அடுத்து இன்டலெக்சுவல். என்னுடைய அறிவை பொறுத்து நான் எடுக்கிறதான தீர்மானங்கள் சுதந்திரத்திற்கு ஏதுவான, அதாவது எனக்கு எது மனசில் சுதந்திரம் படுதோ அதை
நான் பெற்றுக்கொண்ட அறிவை வைத்து நான் தீர்மானிப்பது. சரிங்களா? இந்த 4 கேட்டகரி. இப்போ நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா எல்லா மனுஷனுமே இந்த 4 கேட்டகரிக்குள்ளே மூவ் ஆகிக்கிட்டே இருக்கிறான். இந்த 4 கேட்டகரிக்குள்ளே மனுஷன் மூவ் ஆகி எங்கேயாவது தன்னுடைய அடையாளத்தை நிலைப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறான். ஒன்று, பொலிட்டிக்கல் ஃப்ரீடமில் தன்னுடைய சுதந்திரத்தை கற்றுக்கொள்ளணும். இன்றைக்கி யோசிச்சு பாருங்கள், இந்த மதம் இல்லை ஜாதி என்கிறதான அடையாளத்தில் மனிதனுக்கு ஒரு சுதந்திரத்தை தேடுகிறான். அடுத்ததாக தோற்றம், சோஷியல்னா அது லிட்டரலாக தோற்றம்னு மாத்திரம் சொல்ல முடியாது. அந்தஸ்து, பணம், நம்ம சம்பாதிக்கிற சம்பாத்தியம், அதுக்கப்புறம் நம்முடைய வேலை, உத்தியோகம் நம்ம பண்ணுறதான ஜாப், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சுதந்திரத்திற்கு ஏதுவாக ஏதோ நம்ம செய்கிறோம். இப்போது நீ ஏன் இந்த வேலை செய்கிற அப்படின்னா, எனக்கு இது பிடிச்சிருக்குது, நான் வந்து ஐ ஃபீல் ஃப்ரீ, நான் சுதந்திரமாக இந்த ஜாபில் நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த 4 காரியத்திலுமே, இந்த 4 பிரிவுகளிலுமே பார்த்தீங்கன்னா ஒரு மனிதன் சுதந்திரத்தை நிலைநாட்ட வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறான். இப்போது இது மனிதனுடைய இருதயத்தில் ரொம்ப ஆழமாகவே தோன்றி இருக்கிற ஒரு காரியம். அதை வந்து நம்ம மறந்து விடவே கூடாது. நான் தான் போட்டிருக்கேன் பாருங்கள், ஃப்ரீடம் இஸ் அ தர்ஸ்ட். அது ஒரு தாகம். சுதந்திரம் அப்படின்றது வந்து ஒரு தாகம். அந்த தாகத்தை வந்து யாராலையும் தணிக்கவே முடியாது. அது வந்து தீராத ஒரு தாகம்னு சொல்லலாம். அது எங்கேருந்து ஆரம்பிக்குது தெரியுமா? மனுஷனுடைய இருதயத்திலேருந்து ஆரம்பிக்குது. அது எந்த வயசுலேருந்து ஆரம்பிக்குது? நான் சொன்ன மாதிரி சின்ன பிராயத்திலேருந்தே ஆரம்பிச்சது. அஃப்கோர்ஸ் சுதந்திரன்ற அர்த்தமே தெரியாத காலத்திலேருந்தே ஆரம்பிச்சிருது. அதுக்கப்புறம் அவரவர் வளர்ந்து பெரியவங்களாகி அவங்கவுங்க ஃபீல்டில் போய் ஒரு ஃப்ரீடமாக அவங்க தேடிக்கொள்கிறாங்க. ஸோ ஆனால் நம்ம கவனித்து பார்த்தோம்னா எந்த மனுஷனுமே அடிமையாக இருக்க விரும்புவது இல்லை. கரெக்டாக? இப்போ பொலிட்டிக்கல் ஸ்லேவரி, இப்போ உதாரணத்திற்கு ஆங்கிலேயர்கள் வந்து இந்தியாவை வந்து கைப்பற்றினாங்க. அப்புறம் அவங்க வந்தாங்க, இவங்க வந்தாங்க, என்ன பண்ணாங்க, நம்முடைய இயற்கை வளங்கள்லாம் சூறையாடிட்டு போனாங்க. இப்படிலாம் நம்ம சொல்கிறோம், வரலாற்றில் நம்ம பார்க்குறோம். ஆனால் நம்ம தேசத்தில் இருந்தவங்க என்ன பண்ணாங்க? சுதந்திர போராளிகளாக அவங்க என்ன பண்ணுறாங்க, அதை வந்து அவங்க அந்த எதிர்த்து அவங்க அந்த சுதந்திரத்திற்காக போராடுறாங்க. இப்போது நம்ம கவனித்து பார்த்தோன்னா இந்த ஸ்லேவரி மைண்ட் செட்டுன்றது யாருக்குமே பிடிக்காது. ஸோ இந்த ஸ்லேவ்ஸ், அதாவது அடிமைகளாக இருக்கிறவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா ரிபெல் பண்ணணும், அதாவது எதிர்த்து நிற்கணும், கேள்வி கேட்கணும். நான் யாருக்கும் அடிமைப்பட்டவன் அல்ல, நான் சுதந்திரமாக இருக்கணும், நான் இப்படியே இருக்கிறது வந்து எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி அந்த அதாவது அந்த எதிர்ப்பு தெரிவிக்கிற அந்த சுபாவம் வந்து பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாக மனுஷனுக்குள்ளே இருக்கிறது. ஸோ நான் தான் போட்டிருக்கேன் பாருங்கள். ஸோ மனிதன் என்ன பண்ணுவான்? சுதந்திரத்திற்காக உயிரையும் கொடுப்பான். நான் ஃப்ரீ ஆகணும் அப்படின்னா அதற்காக மனுஷன் என்ன பண்ணுவாங்க? உயிரையும் அவன் கொடுப்பான். சுதந்திர போராட்ட வீரர்களை பற்றி நாம் பார்த்துருக்குறோம். சரி, இப்போது இதில் ஒரு கேள்வியை நம்ம கேட்கணும். ஏன் இந்த சுதந்திரத்திற்காக மனுஷன் இவ்வளோ கஷ்டப்படுறான்? ஏதோ இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த 4 கேட்டகரி, பொலிட்டிக்கல், சோஷியல், ரிலீஜியஸ், இன்டெலெக்சுவல், 4 கேட்டகரி இருக்குது. இந்த 4 கேட்டகரியில் மனுஷன் ஏன் வந்து சுதந்திரத்திற்காக அவன் போராடுகிறான்? ஏன் அப்படி பண்ணுறான்? இல்லை வந்து ஒருவேளை சுதந்திரத்தை பெற்றவங்களாக இருந்தால் அடிமைத்தனத்தில் இருக்கிறவங்கள வந்து நம்ம என்ன பண்ணுறோம்? இல்லைங்க, அப்படி இருக்கக்கூடாது, நீங்கள் வெளியே வாங்க, சுதந்திரம் ஆகணும்னு சொல்லி நம்ம அவங்கள ஃப்ரீடம்காக ஃபைட் பண்ணுறதுக்காக, சுதந்திரத்துக்காக போராடுவதற்காக நம்ம அவங்கள ஊக்கப்படுத்துகிறோம். அப்போ நம்ம யாருமே அடிமைப்பட்டிருக்க விரும்பவில்லை. அடிமையாக இருக்கிறவர்களை பார்த்தும் நம்ம அதை அப்படியே பொறுத்துக்கிட்டே இருக்கிறது இல்லை. நம்ம என்ன பண்ணுறோம்? நம்மளும் ஃப்ரீயாக இருக்கணும்னு நினைக்கிறோம், அடிமைத்தனத்தில் இருக்கிறவனும் ஃப்ரீடம்குள்ளே வரணும்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? இதுதான் ஹியூமன் நேச்சர். இதை யாராலையுமே மறுக்கவே முடியாது. ஸோ இந்த ஃப்ரீடம், இந்த சுதந்திரம்ன்றது இது எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா முதல்ல இது தேவனிடத்தில் தான் இருந்தது. ஸோ தேவன் ஒரு மனிதனுக்கு சுதந்திரத்தை கொடுக்காமல் தானாக மனிதன் சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளவில்லை. நான் திரும்ப சொல்கிறேன், தேவன் மனிதனுக்கு சுதந்திரத்தை கொடுக்காமல் தானாக மனிதன் சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளவில்லை. சுதந்திரம்ன்றது ஒரு தனித்துவம், அது மனுஷனுக்குள்ள, அது எந்த மிருகத்துக்கும் கிடையாது, தேவனால் உருவாக்கப்பட்ட வேறு எந்த சிருஷ்டிப்புக்கும் கிடையாது. ஆனால் மனுஷனுக்குள்ள ஃப்ரீடம் அப்படின்ற ஒரு தனித்துவம், அது வந்து ஒரு தனி சுபாவம், அது மனுஷனுக்குள்ள அது ஊறி போய் இருக்கிறது. அது தேவனால தான் உண்டாக்கப்பட்டது அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஏன்னா தேவனுடைய சாயலில் நம்ம உருவாக்கப்பட்டதுனாலே அந்த சுதந்திரம் அப்படின்றதான அந்த தேடல், சுதந்திரத்திற்கான ஒரு தேவை மனுஷனுடைய இருதயத்திற்குள்ளாக இருக்கிறது அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும்.
இப்போ இதில் முக்கியமான ஒரு காரியம் என்னென்னா, இந்த சுதந்திரம் மனுஷனுக்குள்ளே இருக்கிறதுனால, நல்லா கவனிக்கணும், சுதந்திரம் மனுஷனுக்குள்ளே இருக்கிறதுனால என்ன நடக்குது தெரியுங்களா? அவன் தனித்துவமாக ஒரு காரியத்தை தீர்மானித்து அவனுக்கு இஷ்டமான பாதையில் நடக்கிறதுக்கு அவனுக்கு ஒரு 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 வாய்ப்பு இருக்குது, ஒரு சாய்ஸ் இருக்குது. இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, இப்போது சோஷியல் ஃப்ரீடம்னு எடுத்துக்குவோம். 4 விதமான ஃப்ரீடம் பற்றி சொன்னேன். சோஷியல் ஃப்ரீடம் எடுத்துக்குவோம், அதாவது சமுதாய ரீதியாக இருக்கிறதான சுதந்திரம். இப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா, சமுதாய சுதந்திரத்துக்கு பல விதமான அடையாளங்கள் இருக்கிறது. இப்போ உதாரணத்திற்கு, நான் ட்ரெஸ் பண்ணுற விதம், நான் ஆடை உடுத்தி கொள்ளுகிற விதத்தில் ஒரு சுதந்திரம், என்னுடைய முடி அதை வைத்து ஒரு சுதந்திரம், அதுக்கப்புறம் நான் சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தை வைத்து ஒரு சுதந்திரம், என்னுடைய வேலை இதை வச்சு ஒரு சுதந்திரம், அப்புறம் ஸ்டேட்டஸ் இதை வச்சு நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு சுதந்திரத்துக்கு ஒவ்வொரு விதமாக நம்மளை அடையாளப்படுத்தி கொள்வோம். சரிங்களா? ஆனால் இந்த சுதந்திரத்தில் யாருமே வந்து தலையிடக்கூடாதுன்னு நினைப்போம். கரெக்டாக? இப்போ உதாரணத்துக்கு இந்த சோஷியல் ஃப்ரீடமில் இப்போது எனக்கு வந்து அன்றைக்கி ஒரு நாள் ஒரு ஊழியக்காரரை பார்த்தேன். அந்த ஊழியக்காரர் என்னை ரொம்ப குறுகுறுன்னு பார்த்துட்டே இருந்தார். எனக்கு நல்லா கண்டுபிடிச்சிட்டேன், அவர் என் தலையை தான் பார்க்குறாருன்னு நான் நல்லா கண்டுபிடிச்சிட்டேன். ஏன்னா என்னுடைய ஹேர் கட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் சைடில் நிறைய முடி, சைடில் 2 சைடில் நான் ரொம்ப ஒட்ட வெட்டியிருப்பேன். அவர் என்னுடைய முடிவே, என்னுடைய தலையவே பார்த்தார். என்னை மேலேயும் கீழேயும் பார்த்தார் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் என்னுடைய தலையவே பார்த்தார். என்னுடைய தலையவே பார்த்துட்டு அவர் ஒரு பாஸ்டர்கிட்ட, அந்த இன்னொரு பாஸ்டர் வந்து எனக்கு ரொம்ப நெருங்கின ஒரு அங்கிள், அவர்கிட்ட இந்த மாதிரி இந்த பாஸ்டரை பார்த்தேன், இவர் சைடில் அதுனா அப்படிலாம் முடி வச்சுருக்கிறாரு, அவர் என்ன பாஸ்டரா அவர் அப்படின்னு சொல்லி கேட்டாரா என்னான்னு தெரில. அப்போ அந்த அங்கிள் என்கிட்ட கேட்டார், ஏன்ப்பா இப்படி முடி வச்சுருக்கிறேன் அப்படின்னார். அங்கிள், எனக்கு இது ரொம்ப வசதியாக இருக்குது, இது வந்து யாரும் ஸ்டைலுக்காகவோ ஒரு யாரையோ பார்த்து காப்பி அடிக்கணுன்றதுக்காகவோ இல்லை, எனக்கு இது வசதியாக இருக்குது, எனக்கு ரொம்ப வேர்க்கும், அதனால் நான் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கணும், மொட்டை அடித்தாலும் நல்லா இருக்காது, அதனால் ஃப்ரீயாக இருக்கணுன்றதுக்காக 2 சைடு நான் முடி வெட்டிட்டேன் அங்கிள், வேறு ஒன்றும் கிடையாது, யாருடைய ஸ்டைலையும் காப்பி அடிக்கல, இது எனக்கு வசதியாக இருக்குது. இப்போ நல்லா கவனிக்கணும், எதுக்காக நான் சொல்ல வந்தேன்னா, எனக்கு இது வசதியாக இருக்குது. இப்போது ஒரு கொஞ்சம் பெரிய ஊழியக்காரங்க, இல்லை ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப ஊழியத்தில் ரொம்ப முதிர்ந்த நிலையில் இருக்கிறதான பெரிய ஊழியக்காரங்க எல்லாருமே இந்த மாதிரி காரியங்களை வந்து என்கரேஜ் பண்ண மாட்டாங்க. என்ன அது அப்பியரன்ஸ் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட், இல்லை நீ ஊழியக்காரன் இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்னை அவங்க பார்வையில் எடை போடுறத நான் பார்த்துருக்குறேன். பட் அது எனக்கு பிரச்சனை கிடையாது, என்னைய தேவன் அங்கீகரித்திருக்கிறார், அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம். சரி, இப்போது கவனிக்கணும், எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, இப்போது இது என்னுடைய வசதி. சரிங்களா? எனக்கு வந்து இங்கே சைடில் முடி இருக்கிறது ரொம்ப வேர்க்கும், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அதனால் நான் சைடில் நான் முடி எடுத்துகிட்டு நீங்கள் மெசேஜ் டைமில் கூட பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஒரு துண்டு வச்சு இப்படி தொடச்சிக்கிட்டே இருப்பேன், சைடெல்லாம் துடைப்பேன். இப்போ நிறைய முடி இருந்தால் துடைக்க முடியாது, அதனால் நான் ஃபுல்லாக தொடச்சிக்கிட்டே இருப்பேன், எனக்கு ஃபுல்லாக வேர்க்கும். இப்போது இது என்னுடைய வசதி. என்னுடைய வசதிக்காக நான் என்ன பண்ணேன், ஒரு காரியத்தை டிசைட் பண்ணி நான் இப்படி முடி வெட்டிட்டேன். இப்போ நான் முடி வெட்டினதுனால இது என்னுடைய சுதந்திரமாக மாறுனுச்சு. இப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், சுதந்திரன்றது நான் எங்கே பயன்படுத்துகிறேன் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ என் மன விருப்பத்தின்படி செய்கிற ஒரு காரியம் வேறு, எனக்கு வசதியாக இருக்குதுன்னு நான் செய்கிறது ஒரு காரியம் வேறு. என் மன விருப்பத்தின்படி செய்கிறேன் அப்படின்னா அது எங்கேயாவது ஒரு இடத்துல கொஞ்சம் தவறாக கூட போகலாம். ஆனால் என் வசதிக்காக நான் செய்கிறேன் அப்படின்னும் போது கொஞ்சம் நம்ம யோசித்து பார்க்கலாம், சரி ஏதாவது ஒரு நியாயம் இருக்கும் போல் அப்படின்னு யோசிக்கலாம். ஆனால் வந்து எனக்கு பிடிச்சிருக்குன்னு அப்படி தான் செய்வேன். இப்போ ஒரு வேளை அவர் என்கிட்ட கேள்வி கேட்டவங்க நான் ரூடாக சொல்லிட்டு போகலாம், ஏன் மண்டா நான் எப்படி வேணால் முடிவு வெட்டுவேன், நீங்கள் யாருங்க அது கேட்கறதுக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நான் என்னுடைய சுதந்திரத்தை நல்லா கவனிக்கணும். இப்போது எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சுதந்திரம், யாரும் வந்து கேள்வி கேட்கல, ஏன்பா அப்படி முடி வெட்டுற அப்படின்னு. இப்போ எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சுதந்திரத்தில் நான் ஒரு தீர்மானத்தை எடுத்து நான் என்ன பண்ணுறேன், அதில் ஸ்பான்டேனியஸாக அதில் ஒரு முன்னேற்ற பாதையில் போகும்படியாக நான் எனக்கு வசதியான ஒரு தீர்மானத்தை எடுத்துருக்கிறேன். எனக்கு ஏதோ ஒரு காரியம் அந்த முடி இருக்கிறனால கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது, அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், எனக்கு வசதியாக இருக்கிற விதத்தில் அதை நான் முடியை வந்து நான் ட்ரிம் பண்ணிக்கிட்டேன். சரிங்களா?
ஸோ இப்போ நிறைய பேர் அஃப்கோர்ஸ் லீகலிஸ்டிக்காக இருக்கிறவங்க லேவியர்கள் பற்றிலாம் என்ன தெரியும், அன்றைக்கி ஒரு பாஸ்டர் சொன்னார், லேவியர்கள் பற்றினா என்ன தெரியுமா இப்போ போட்டிருக்குது, உங்களுடைய சைடு முடியெல்லாம் ஒதுக்கக்கூடாது அப்படின்லாம் போட்டிருக்குப்பா அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். அப்போ நான் சொன்னேன், அதே லேவியர்கள் விருத்த சேதனம் பண்ணணுன்னு போட்டிருக்குது, ஏன் விருத்த சேதனம் பண்ணியிருக்கோமா நம்ம அப்படின்னு கேட்டேன். அப்போ பாருங்கள், அப்போ இந்த லீகலிஸ்டிக்காக பேசுகிறவங்க, நம்மளை குற்றப்படுத்தணும்னு பேசுகிறவங்க எப்படி வேணால் நம்மளை ட்விஸ்ட் பண்ணி பேசுவாங்க. ஆனால் கர்த்தர் கொடுத்துருக்கிற சுதந்திரத்தில் நம்ம எப்படி நடக்கிறோன்றது தான் முக்கியம். ஆவியானவரை துக்கப்படுது. ஸோ ரொம்ப முக்கியம் அதுதான். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும், ஆவியானவரை நம்ம துக்கப்படுத்தக்கூடாது. இதுதான் ரொம்ப முக்கியம். கலாச்சாரத்தோடு நான் ஒத்து போகணும், அவங்களெலாம் நான் பிரியப்படுத்தணும், ஸோ இவங்க நான் இப்படி செஞ்சேன்னா அவங்க என்கிட்ட கோச்சிக்குவாங்க, இப்படி நம்ம இருக்கும்போது நம்மளுடைய சுதந்திரத்தை நம்ம என்ன பண்ண முடியாதுங்க, நிலைப்படுத்துவோம். அஃப்கோர்ஸ் இது நான் சொல்கிறது ஸ்பிரிச்சுவல் சைடில் நான் சொல்கிறேன். ஆவிக்குரிய மனுஷனை நான் பார்க்கும்போது என்னுடைய ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். அடுத்ததாக நான் ஆவியானவரை துக்கப்படுத்தாமல் என்னுடைய சரீரமாகிய அவருடைய ஆலயத்தை பரிசுத்தமாக காத்துக்கொள்ளணும். இதுதான் என்னுடைய ப்ரையாரிட்டி. இதில் எனக்கு என்ன வசதியாக இருக்குதோ அந்த தீர்மானத்தின்படி நான் என்ன பண்ணுறேங்க, ஸ்பான்டேனியஸ், அதுதான் பாருங்கள், நான் ஸ்பான்டேனியஸாக செல்ஃப் டிட்டர்மினேஷன் போட்டிருக்கேன். செல்ஃப் டிட்டர்மினேஷன் என்ன அர்த்தம், எனக்கு என்ன வசதியாக இருக்குதோ என்னுடைய தீர்மானத்தின்படி நான் அந்த சுதந்திரத்தை நடைமுறைப்படுத்த எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஒரு அக்சசபிலிட்டி எனக்கு இருக்குது. இதுதான் நான் சொல்ல வரேன். நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஸோ நம்ம எல்லாருக்குமே சுதந்திரம்னு ஒன்று இருக்குது. அது எதனால் வந்ததுங்க, யார் கொடுத்தா, தேவன் தான் கொடுத்தாரு. ஆனால் எதற்காக கொடுத்தாருன்றது நம்ம லேட்டர் பார்க்க போகிறோம், அடுத்து பார்க்க போகிறோம். ஆனால் இந்த சுதந்திரன்றது எங்கேருந்து ஆரம்பிக்குது, சிறு பிராயத்திலேருந்தே ஆரம்பிக்குது. மேபி அதனுடைய அர்த்தம் புரியாமல் இருந்தோம். ஆனால் கொஞ்சம் வளர 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 நம்ம சொன்ன மாதிரி இப்போ பாருங்கள், இந்த 4 காரியங்களை சொன்னேன் இல்லைங்களா, பொலிட்டிக்கல், சோஷியல், ரிலீஜியஸ், இன்டெலெக்சுவல். இந்த 4 பிரிவுகளில் சுதந்திரத்தை இன்னைக்கு பெரும்பாலான மனிதர்கள் சுதந்திரம் அடையணும், இன்னும் இந்தந்த பகுதிகளில் சுதந்திரம் தேவை அப்படின்னு மனிதர்கள் ஆசைப்படுறாங்க, அதற்காக முயற்சி எடுத்துக்கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் நமக்கு கொடுக்கப்படுகிற சுதந்திரம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம அதுதாங்க பார்க்குறோம் பாருங்கள். நான் போட்டிருக்கேன் பாருங்களேன். ஸோ மனிதன் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு மனிதன், அதாவது அவன் எல்லா காரியத்திலையுமே ஒரு வெற்றி உள்ளவனா, எல்லா நிலைகளிலுமே அவன் ரொம்ப ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அவன் என்ன பண்ணணும், அந்த சுதந்திரத்தை, அதாவது அவன் நினைக்கிறான் சுதந்திரத்தை அவன் நிலைப்படுத்திட்டானா அவன் எல்லா பகுதியிலும் வெற்றி அடைஞ்சிடலான்னு சொல்லி. ஆனால் உண்மை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் தான் போட்டிருக்கேன் பாருங்கள், தேவனுடைய சாயல்ல, அதாவது ஏன்னா தேவன் தான் சுதந்திரத்திற்கு அவர் தான் சோர்ஸ். ஏன்னா அவருக்குள்ளே அந்த சுதந்திரம் இருந்ததுனால தான் அவருடைய சாயலாக உருவாக்கப்பட்ட மனுஷனுக்கு ஃப்ரீடம் அப்படின்ற ஒரு எபிலிட்டி, ஒரு தேவை, ஒரு தேவை, அது என்ன சொல்லலாம், அது ஒரு தனித்துவம்னு சொல்லலாம். அது தனித்துவம் தான் சொன்னேன் நான். ஸோ அந்த ஃப்ரீடம், சுதந்திரம் என்கிற தனித்துவத்தை தேவன் தான் நமக்குள்ளே வச்சிருக்கிறார். இப்போ தேவன் நமக்குள்ளே வச்சிட்டாரு. ஆனால் பாவம் செஞ்சு நம்ம தேவனுடைய சாயலாக இருக்கிறதுலேருந்து மாறி இப்போ உலகத்தினுடைய அமைப்பின்படி நம்ம நடத்தப்பட்டிருக்கிறோம். இப்போ ரட்சிக்கப்பட்டதுக்கப்புறம் பரிசுத்த ஆவியானவரும் கர்த்தருடைய வசனமும் நம்மளை என்ன பண்ணணும்னு நினைக்கிது தெரியுங்களா, நம்மளை திரும்ப ஒரிஜினல் ஸ்டேட், அதாவது தேவனுடைய சாயலுக்கு ஒப்பானவர்களாக, அதுதான் நம்ம வாசிக்கிறோம். இன்னும் தெளிவாக சொல்லணும்னா கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பானவர்களாக நாம் மாற்றப்படணும். ஸோ இப்போ நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ ஃப்ரீடம் இங்கே தான் முக்கியமான பங்கு வகிக்குது. நல்லா கவனிக்கணும். சுதந்திரம்ன்றது கர்த்தர் எதற்காக கொடுத்தார், சரியா? இப்போ சுதந்திரம்ன்றது அவங்க தீர்மானம் பண்ணலாம். அதாவது இப்போ உதாரணத்துக்கு அந்த பழத்தை, அந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தினுடைய கனியை புசிப்பதற்கு பிசாசானவன் தந்திரமாக அவர்களை வஞ்சிக்கும் பொழுது அவங்க அந்த இடத்துல அந்த சுதந்திரத்தை பயன்படுத்தி அவங்க வேணான்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா? ஸோ இன்னொருத்தர் வேடிக்கையாக ஒருத்தன் கேள்வி கேட்டிருந்தாங்க. ஒருவேளை இந்த கேள்வியை என்கிட்ட கேட்டிருந்தா, பிசாசு ஒருவேளை நான் ஏவாளாக இருந்த அந்த இடத்துல இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ பிசாசுக்கிட்ட நான் அடுத்த கேள்வி கேட்டிருப்பேன். பிசாசு இப்போ சொல்கிறான்னு வச்சுக்கோங்களேன் என்கிட்ட, நீ இதை சாப்பிட்டு நன்மை தீமை தேவர்களை போல ஆவாய் அப்படின்னா, ஏன் அதை ஃபஸ்ட்டு நீயே சாப்பிட வேண்டியதானே அப்படின்னு நான் கேட்டிருப்பேன் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். உண்மையாலுமே ரொம்ப லாஜிக்கலான ஒரு கேள்வி. நீ என்கிட்ட சொல்கிறதுக்கு நீயே அதை சாப்பிட வேண்டியதானே அப்படின்னு சொல்லி நான் கேள்வி கேட்டிருப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். அப்புறம் இன்னொரு ஃபன்னியான மீம் கூட நான் பார்த்தேன். அதில் ஒருவேளை சீனர்கள், அதாவது ஏவாள் ஒரு சீன பெண்மணியை போல் இருந்திருந்தாங்கன்னா,
அங்கே வந்திருந்ததான அந்த வஞ்சிக்கும்படி ஏமாற்றும்படி வந்திருந்ததான அதாவது அந்த பழத்தை விட்டுட்டு அங்கே வந்திருக்கிறதான அந்த பாம்பு பிடிச்சி வெட்டி சாப்பிட்ருப்பாங்க அவங்க. ஏன்னா சீனர்கள்லாம் பாம்பு சாப்பிட்றவங்க, அதனால் பாம்பு பிடிச்சி வெட்டி சாப்பிட்ருப்பாங்க, பிரச்சனையே இருந்திருக்காது அப்படின்னு சொல்லி ஒரு ஃபன்னியான ஒரு சில மீம்ஸ்லாம் நான் பார்த்தேன். ஸோ இப்போ எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, இப்போது பிசாசு ரொம்ப தந்திரமாக வந்து இந்த காரியத்தை சொல்கிறான். இப்போது ஏவாளுக்குள்ளேயும் ஏவாள் நிமித்தமாக ஏவாள் சாப்பிட்டுட்டு ஆதாம் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ இவங்க 2 பேருக்குள்ளேயும் இருந்தது என்ன தெரியுங்களா? ஃப்ரீடம், த ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ். அதாவது ஒரு தீர்மானம் எடுக்கக்கூடிய ஒரு திறன். இது சுதந்திரமாக கொடுத்தார் தேவன் அவங்களுக்கு. ஒரு சுதந்திரமாக ஃப்ரீடமாக கொடுத்தார். இப்போ இந்த ஃப்ரீடம்லாம் அவங்க பிசாசனுடைய டிசப்ஷனுக்கு கீழ்பட்டிருக்கலாம், இல்லை மறுத்திருக்கலாம். இப்போ அவங்க மறுக்கல, கீழ்ப்படிஞ்சிட்டாங்க. அதனுடைய விளைவாக இன்றைக்கி ஒட்டு மொத்தமாக மாறிடுச்சு. இப்போ நம்ம எல்லாம் இப்படி இருக்கிறோம். ஆனால் இப்போ அதே மாதிரி தான் சுவிசேஷம் ஒரு இடத்துல பிரசங்கிக்கப்படும் பொழுது அங்கே பாவம் உள்ள நுழைஞ்சிச்சு, அடிமைத்தனம் உள்ள நுழைஞ்சிச்சு. தேவனுடைய சாயலாக இருக்கிறதான மனுஷன் தேவனுடைய சமூகத்தை விட்டு வெளியே துரத்தப்பட்டான். அதுக்கப்புறம் ஃபுல்லாக நம்ம ஹிஸ்ட்ரி நமக்கு நல்லா தெரியும். அதுக்கப்புறம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக, அவருடைய மரணத்தின் மூலமாக இப்போது ஒரு சாய்ஸ், திரும்ப நமக்கு முன்னாடி ஒரு சாய்ஸ் வருது. அன்னைக்கு ஏவாளுக்கு முன்னாடி இருந்த ஒரு சாய்ஸ் மாதிரியே நமக்கு ஒரு சாய்ஸ் ஒன்று கொடுக்குறாங்க. என்ன சாய்ஸ்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீ ஏற்றுக்கொள்ளும் பொழுது மறுபிறவி அடைகிறாய். மறுபிறப்பு, ஜலத்தினாலும் ஆவியினாலும் நீ மறுபடியும் பிறந்தால் ஒழிய தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியாது. ஸோ இங்கேயும் ஒரு சுதந்திரம் தான் இருக்குது, இங்கேயும் ஒரு ஃப்ரீடம். இப்போது உண்மையாலுமே தேவன் தந்ததான ஃப்ரீடமான உணர்ந்தவங்க மாத்திரம்தான் இந்த ரட்சிப்பின் நிமித்தமாக, அதாவது ஏசப்பா சிலுவையில் அக்கம்ப்ளிஷ் பண்ணார் இல்லைங்களா, அதன் நிமித்தமாக வருகிற சாய்ஸ் என்ன பண்ண முடியும்? ஏற்றுக்கொள்ள முடியும். அடுத்ததா ரட்சிக்கப்பட்டது மாத்திரம் முக்கியமல்ல, அடுத்ததாக ரொம்ப முக்கியமாக இன்றைக்கி நம்ம எல்லாருமே பிரயாசப்படுறது இயேசுவை போல மாற்றப்படுதல். டு பி கன்ஃபார்ம்டு டு தி இமேஜ் ஆஃப் த சன். குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பானவர்களாய் மாறுதல். இந்த காரியத்திற்கும் இப்போ நல்லா கவனிக்கணும். சுவிசேஷம் உங்ககிட்ட ஒருத்தங்க வந்து சொல்லும் போது நீங்கள் ஏதோ ஒரு பிரச்சனையிலையோ இருந்திருப்பீங்க, பாரத்தில் இருந்திருப்பீங்க, வியாதியில் இருந்திருப்பீங்க, கஷ்டத்தில் இருந்திருப்பீங்க. அந்த நிமிஷத்தில் ஏசப்பாவை பற்றி கேள்விப்பட்டோம், ஏசப்பா நமக்கு உதவி செய்தார். அதுக்கப்புறம் சரி இயேசு தான் உண்மையான கடவுள், ரட்சிப்பனா இப்படி அப்படின்றது அந்த ப்ராசஸ்க்குள்ளே வந்துட்டோம். இது ஒரு டைப் ஆஃப் ஃப்ரீடம். ஆனால் உண்மையான ஃப்ரீடம் என்ன அப்படின்னா, இயேசுவை ஏற்றுக்கொள்வது மாத்திரம் இல்லை, குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பானவர்களாக மாற்றப்படுறதுக்கும் நமக்கு ஒரு சாய்ஸ் இருக்குது. ரட்சிப்பை மாத்திரம் பெற்றுக்கொண்டு பரலோகத்துக்கு போகிறது வேற. இன்னொன்று, ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பானவங்களாக மாற்றப்பட்டு இந்த பூமியில் பாடுகள் வந்தாலும் உபத்திரவங்கள் வந்தாலும் இயேசுவை வெளிப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை இருக்கு இல்லைங்களா, அது ஒரு கைண்ட் ஆஃப் ஃப்ரீடம் தான். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? புரிஞ்சுதுன்னா ஒரு தம்ஸ் அப் தரீங்களா? நான் இது வரைக்கும் சொன்ன ஒரு அவுட்லைன் புரியுதுங்களா? ஒரு தம்ஸ் அப் தரீங்களா? தேங்க்யூ. ஓகே, சரி. இப்போது நான் நம்மளுடைய வாழ்க்கையில் சுதந்திரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார். தேவன் தான் சுதந்திரத்திற்கு ஊற்று. அவர்கிட்டருந்து நமக்கு வந்துச்சு. ஆதாமேவால் அதை தப்பாக சுதந்திரத்தை பயன்படுத்திட்டாங்க, அதனால பாவம் உள்ள நுழைஞ்சிருச்சு. இப்போ அதே சுதந்திரம் நமக்குள்ளே அப்படியே மறைஞ்சு இருக்குது. இப்போது நம்மக்கிட்ட ஒருத்தங்க சுவிசேஷத்தை பற்றி சொல்லும் போது, இயேசுவை பற்றி சொல்லும் போது அதே சுதந்திரத்தை பயன்படுத்தி தான் ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ், நமக்கு ஒரு தீர்மானம் எடுக்கிறதான ஒரு சுதந்திரம் இருந்தனால நான் இயேசுவை பின்பற்றுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். ஒன்று. அடுத்ததாக சர்ச்சுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அடுத்து நம்ம என்ன போதிக்கிறோம்? இங்கே இயேசுவை போல மாற்றப்படணும், பரிசுத்தமாக இருக்கணும், குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பானவங்களாக மாற்றப்படணும் அப்படின்ற காரியத்தை போதிக்கிறோம் இல்லையா? இதுவும் சுதந்திரத்தினுடைய ஒரு பங்கு தான். இதுவும் ஒரு சாய்ஸ் தான். இதுவும் வந்து ஒரு தீர்மானம் தான், நம்ம எடுக்கக்கூடிய ஒரு தீர்மானம் தான். பாருங்கள், அதுதான் நான் போட்டிருக்கிறேன். ஸோ இந்த இடத்துல தேவனுடைய சாயலாக உருவாக்கப்பட்டிருந்த மனுஷன் அந்த சாயலை அவன் இழந்து போனான். ஆனால் இப்போ திரும்ப அதே ஃப்ரீடம், எந்த ஃப்ரீடமை துஷ்பிரயோகம் பண்ணி மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை பாவத்திற்கு அடிமையாக்கி கொண்டானோ, இப்போ அதே போல் அதே சுதந்திரத்தை பயன்படுத்தி, இந்த ஃப்ரீடம்ன்றது மாறவே இல்லை. ஆதாம் கிட்ட இருந்த அதே ஃப்ரீடம் இப்பயும் இருக்குது. இப்போ இந்த ஃப்ரீடமை பயன்படுத்தி நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். என்ன தீர்மானம் எடுக்கிறேன்? நான் இனி மாம்சத்தின்படி வாழப்போவதில்லை, நான் ஜலத்தினாலும் ஆவியினாலும் மறுபடியும் பிறந்து ஆவியானவருக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருடைய வசனத்தின்படி வாழுவேன் அப்படின்ற ஒரு தீர்மானம் எடுக்கக்கூடிய ஒரு சுதந்திரம்.
நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? ஸோ நமக்கு ஒரு சாய்ஸ். நம்மளை யாருமே கட்டாயப்படுத்தல. உங்களை யாராவது கட்டாயப்படுத்தினாங்களா? யாரையுமே கட்டாயப்படுத்தலை. உங்களை யாராவது மிரட்டினாங்களா? இல்லை உங்களுக்கு யாராவது காசு கொடுத்தாங்களா? காசு கொடுத்து நீ கிறிஸ்தவனாவா அப்படி. இன்றைக்கி வெளியில் இருக்கிறவங்க அப்படி தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம எல்லாருக்கும் தெரியும் அந்த மாதிரி நடத்துகிற கூட்டமும் இருக்குது. அஃப்கோர்ஸ் மெஜாரிட்டி ஆஃப் கிறிஸ்டியன்ஸ், இன்றைக்கி மெஜாரிட்டி ஆஃப் கிறிஸ்டியன்ஸ்னு சொல்ல மாட்டேன் நான், பெரிய பெரிய கிறிஸ்தவ ஸ்தாபனங்கள் வெளிநாட்டிலேருந்து பணத்தை வாங்கி, அதாவது நியாயமான முறையில் சமுதாயத்திற்கான காரியங்களை செய்யாமல் தனிப்பட்ட லாபத்திற்காக சுயநலமாக பல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி இருக்கிற பெருங்கூட்டத்தில் நம்மளும் சிக்கிக்கிட்டதுனால நம்மளை பார்த்து என்ன சொல்கிறாங்க, உன்னை என்ன காசு கொடுத்தாங்களா, வெளிநாட்டிலேருந்து உங்களுக்கு காசு வருதா, இப்படிலாம் சொல்கிறாங்க. அஃப்கோர்ஸ் நம்ம எல்லாருக்கும் தெரியும், நமக்குன்னு இருக்கிற சுதந்திரத்தினாலே நாம் இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி நம்ம என்ன பண்ணோம், நாம் ஒரு தீர்மானம் எடுத்தோம். காரணம், எனக்குள்ள அந்த சுதந்திரம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதை தான் நம்ம பார்க்குறோம். அப்போது மனிதன் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்படும் பொழுது அவனுக்கு அந்த சுதந்திரம் கொடுக்கப்பட்டது. ஆனால் ஒரே ஒரு லிமிட்டேஷன் அதில் இருந்துச்சு. ஒரு 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 வரையறையை கர்த்தர் வச்சுருந்தார். என்ன அப்படின்னா, எந்த மனுஷன் எந்த சுதந்திரம் எடுத்தாலும் ஃபைனலாக அவன் அந்த சுதந்திரத்திற்கு ஏற்றதான ரிப்போர்ட், அதாவது அதனுடைய விளைவு, அந்த சுதந்திரத்தின் மூலமாக ஒரு தீர்மானம் எடுத்திருப்பாங்க இல்லைங்களா, அந்த விளைவை போய் யாருக்கிட்ட கணக்கு ஒப்புவிக்கணும் தெரியுமா? தேவனிடத்தில் கணக்கு ஒப்புவிக்கணும். ஃப்ரீடம் நல்லா கவனிக்கணும். ஃப்ரீடம், சுதந்திரம் என்பது நல்லா கவனிக்கணும். கர்த்தர் ஒரு வரையறையை வச்சிருக்கிறார். ஃப்ரீடம்னா என் இஷ்டத்துக்கு நான் என்ன வேணால் செய்வேன், ஆனால் அதுக்கு எந்த விளைவுகள் வந்தாலும் அதை நான் சந்திக்க மாட்டேன், ஆனால் என் இஷ்டத்துக்கு நான் செய்வேன் அப்படின்னு நம்ம சொல்கிறது பேர் ஃப்ரீடம் கிடையாது. உண்மையான சுதந்திரம்னா என்னென்னா, என்னுடைய தீர்மானத்திற்கு உரியதான விளைவுகளை நான் சந்திப்பேன். இதுதான் உண்மையான ஃப்ரீடம். கரெக்டுங்களா? இப்போ உதாரணத்திற்கு சுதந்திர போராட்ட வீரர்கள் இருந்தாங்க. அவங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி இந்த நம்ம நாட்டினுடைய சுதந்திரத்துக்காக போராடினா இவங்க சுடுவாங்க, கொல்லுவாங்க, நம்மளை சித்திரவதை பண்ணுவாங்கன்னு தெரியும். ஆனாலும் அவங்க செஞ்சாங்க. ஏன்னா அவங்களுக்கு சுதந்திரம் ரொம்ப பெரிதானதாக இருந்ததுனால அவங்க ஜீவனையும் உயிரையும் பொருட்படுத்தாமல் உயிரை கொடுத்ததான தியாகிகள் நம்முடைய தேசத்தில் சுதந்திரத்திற்காக உயிரை கொடுத்தவர்கள் இருக்கிறாங்க. இப்போது நல்லா கவனிக்கணும், இந்த சுதந்திரத்தின் நிமித்தமாக ஒரு விஷயத்தை நம்ம புரிந்து கொள்ளணும். அவங்களுக்கு ஒரு லிமிட்டேஷன். என்ன லிமிட்டேஷன்? அவங்க கர்த்தருக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். எவ்ரி மேன் ஹேஸ் டு ரிப்போர்ட் டு காட். சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டவன் கண்டிப்பாக தேவனிடத்தில் ரிப்போர்ட் பண்ணணும். சரிங்களா? இதுலேயும் இன்னொரு விஷயத்தை சொல்கிறேன். ஃப்ரீடம் வித்தவுட் அக்கௌண்டபிலிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் டேஞ்சரஸ். அதாவது தமிழில் சொல்லணுன்னா, நான் எளிமையாக சொல்கிறேன் பாருங்களேன். எனக்கு மேலே, அதாவது உதாரணத்துக்கு இப்போ நான் தான் எல்லாமே, நான் என்ன வேணால் செய்வேன், எனக்கு மேலே கேள்வி கேட்குறதுக்கு ஒருத்தரும் கிடையாது அப்படின்ற இடத்துல நான் இருக்கிறேன்னு வச்சுப்போமே, அந்த இடத்துல நான் எடுக்கக்கூடிய தீர்மானம் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? நான் உங்க முன்னாடி 2 விஷயம் வைக்கிறேன். ஒன்று, என் மேலே யாருமே கிடையாது, நான் தான் முதலாளி, என்ன வேணால் நான் பண்ணுவேன், என் இஷ்டத்துக்கு நான் என்ன வேணால் பண்ணுவேன் அப்படின்னு இருக்கிற ஒரு மனுஷன் ஒரு பக்கத்தை வச்சுப்போம். இன்னொரு மனுஷன், அவருக்கு எல்லா சுதந்திரமும் கொடுக்கப்பட்டிருக்குது, ஆனால் அந்த சுதந்திரத்தில் அவர் எடுக்கிறதான எல்லா தீர்மானத்திற்கும் விளைவுன்னு ஒன்று இருக்குது. அந்த விளைவை ஒருத்தர்கிட்ட சொல்லணும், ஜஸ்ட்டு சொன்னால் போதும். சரிங்களா? தண்டனையெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம். ஜஸ்ட்டு ரிப்போர்ட் பண்ணணும். இந்த மாதிரி இந்த தீர்மானம் எடுத்த, இந்த தீர்மானம் நிமித்தமாக இந்த விளைவு வந்ததுன்னு ரிப்போர்ட் பண்ணணும். இந்த மனுஷன் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த 2 மனுஷங்களை யோசிச்சு பாருங்கள். எந்த மனுஷன், அதாவது நிதானமாக எந்த மனுஷன் பார்த்தீங்கன்னா யோசித்து தீர்மானம் எடுப்பார் இல்லையா? அதாவது நமக்கு மேலே ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் அவர்கிட்ட நம்ம இதெல்லாம் போய் சொல்லணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உடையவர் என்ன பண்ணுவார்னா, தன்னுடைய சுதந்திரத்தை பயன்படுத்துறதுக்கு ஒரு தடவைக்கு 4 தடவை யோசிப்பார். ஆனால் இந்த பக்கம் எனக்கு மேலே நான் யாருக்கும் ரிப்போர்ட் பண்ணது, நானே ராஜா நானே மந்திரின்ற இருக்கிறவர் இருக்கார் இல்லைங்களா, இவர் என்ன தெரியுங்களா பண்ணுவார்? யாருக்கிட்டையும் எதையும் கேட்கவே மாட்டார். இன்ஃபேக்ட் அதனுடைய விளைவு என்ன வந்தாலுன்றது கூட யோசிக்க கூட மாட்டார். அவர் மனசுக்கு என்ன பிடிச்சிருக்குதோ அதை அவர் செய்வார். இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு ஆபத்து எங்கே இருக்குது? ஸோ இந்த மனுஷன்
என் இஷ்டத்துக்கு நான் இருப்பேன், என் இஷ்டத்துக்கு நான் என்னுடைய சுதந்திரத்தை பயன்படுத்துவேன்னு இருக்கிற மனுஷன், அதனுடைய விளைவுகள் வரும்போதும் சரி, அது நிமித்தமாக வேறு யார் பாதிக்கப்பட்டாலும் சரி, அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்ன சொல்கிறதுங்க, அவர் வந்து ஒரு ரொம்ப பாதிப்புக்கு ரொம்ப உட்பட்ட ஒரு மனுஷனாக இருப்பார். ஏன்னா அவர் எடுத்த தீர்மானம் அவரை பாதிச்சிருக்கோம், அவர் எடுத்த தீர்மானம் மற்றவங்களையும் பாதிச்சிருக்கோம். இது இவர். இந்த பக்கம் நல்லா கவனிக்கணும், இந்த பக்கம் மேலே ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்றத மனசில் வச்சுக்கிட்டு ரொம்ப ஜாக்கிரதையாக தீர்மானம் எடுக்கிற ஒரு மனுஷன் எல்லா காரியங்களையுமே அது நிமித்தமாக என்ன விளைவுகள் வந்தாலும் அதை எங்கே தெரியப்படுத்துவார்? மேலே போய் தெரியப்படுத்துவார். ஏன்னா அவருக்கு மேலே இருக்கிறவருக்கு தெரியும் இவர் என்ன தீர்மானம் எடுத்தாருன்றது தெரியும். ஏன்னா இவர் கண்டினியூஸ் ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அப்போ கண்டிப்பாக அவருக்கு தெரியும். அப்போ அது நிமித்தமாக என்ன வந்தாலும் அவருக்கு மேலே இருக்கிறவர் என்ன பண்ணுறாரு? எப்பயுமே ஒரு ஹோல்டில் இருக்கிறார், எப்பயுமே அவர் ஒரு கண்ட்ரோல்குள்ளே வச்சிருக்கிறார். யார்? இவருக்கு மேலே இருக்கிறவர், இந்த மனுஷனுக்கு மேலே இருக்கிறார். ஆனால் இந்த மனுஷன் வந்து பார்த்திங்கன்னா அப்படி கிடையாது. இவர் வந்து ஒரு கட்டா விழுக்கப்பட்ட ஒரு மிருகம் மாதிரி. அவர் எந்த திசையில் வேணால் அந்த மிருகம் ஓடும், எங்கே வேணால் போகும், எங்கே வேணால் முட்டிக்கிட்டு நிற்கும், எங்கே வேணால் கீழே விழுந்து அழிந்து போகும். ஆனால் இந்த பக்கம் ஒரு முதலாளி கீழே ஒரு பயிற்சி கீழே இருக்கிறதான ஒரு மிருகத்தை எடுத்துப்போம். அந்த மிருகம் எப்படி இருக்கும் இல்லைங்களா? ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் நான். இப்போ நான் எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, நம்ம எல்லாருமே இந்த சுதந்திரத்தை வம்சமாக ஆதாம் கிட்ட இருந்து நம்ம பெற்று வந்திருந்தாலும், தேவனிடத்திலிருந்தே நமக்கு அந்த சுதந்திரம் வந்திருந்தாலும், தேவன் இந்த சுதந்திரத்தோடு கூட ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு ஒன்று கொடுக்குறார். இதை நம்ம மறந்துடவே கூடாது. என்னதான் சுயமாய் தீர்மானிக்கக்கூடியதான அந்த திறன், அந்த சுதந்திரம் என்னிடத்தில் இருந்தாலும், நான் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு தீர்மானத்திற்கும் நான் சுதந்திரம்னு சொல்லி என்னென்னலாம் செய்கிறேனோ அது எல்லாவற்றுக்கும் கண்டிப்பாக நான் என்ன பண்ணணும்? கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். பாருங்கள், பிரசங்கியில் எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் அதுதான். பிரசங்கியில் கடைசி அதிகாரம் கடைசி வசனம் பாருங்கள். காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக, தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள், எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. ஒவ்வொரு கிரியையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். இப்போ நீங்கள் இந்த பிரசங்கினுடைய முதல் அதிகாரத்திலேருந்து கவனிச்சு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் மாயைன்னு வரும். அதாவது எல்லாமே, அதாவது தேவனால் உண்டாக்கப்பட்டு நல்லதுன்னு இருக்கிறத கூட மாயைன்னு தான் சொல்லுவார் அவர். இதெல்லாம் சொல்லிட்டு கடைசி அவர் என்ன சொல்கிறாரு? தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள், எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. கடமை அப்படின்றத வந்து ஆங்கிலத்தில் சொல்லணுன்னா கமாண்டு கிடையாது, கட்டளை இல்லை, இட் இஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. அது வந்து மனிதனுக்கு இருக்கிறதான பொறுப்பாக அது பார்க்கப்படுகிறது. சரிங்களா? ஸோ சுதந்திரம்னா என்னன்னு பார்த்தோம், சுதந்திரத்திற்கு ஒரு வரையறை இருக்கிறதுன்னு பார்த்தோம். வரையறைனா என்னன்னு சொல்லி பார்த்தோம், தேவனுக்கு ஒரு மனுஷன் கண்டிப்பாக கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். A man is responsible to answer God for every choice he makes. அவன் எடுக்கிறதான ஒவ்வொரு தீர்மானத்திற்கும் தேவனிடத்திலே பதில் சொல்லுவதற்கு அவன் கீழ்பட்டிருக்கிறான். எந்த மனுஷனாக இருந்தாலும் சரி. இப்போ நான் இந்த பக்கம் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால, ஒரு மனுஷன் அவர் இஷ்டத்துக்கு இருக்கிறாருன்னு, அவர் இந்த பூமியில் அவர் செத்து போனாலும் நியாய தீர்ப்புனால அஃப்கோர்ஸ் இஸ் ஆல்சோ கோயிங் டு ஆன்சர் காட். நம்ம வந்து எப்படி தேவனுடைய நியாயசனத்துக்கு முன்னாடி நின்று நம்முடைய காரியங்களை தேவன் விசாரிக்க போகிறாரோ, அதே மாதிரி இந்த மனுஷனையும் என்ன பண்ண போகிறார்? தேவன் விசாரிக்க போகிறார். இங்கே தேவனுக்கு கீழ்பட்டிருக்கிற மனுஷனையும் கர்த்தர் நிச்சயமாக விசாரிப்பார். அப்போது ஃப்ரீடம் அப்படின்றதுனால என் இஷ்டத்துக்கு நான் எல்லாம் செய்வேன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஃப்ரீடம் அப்படின்னாலும் ஃப்ரீடமில் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. இப்போ உதாரணத்திற்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ நம்மளுடைய மகாத்மா காந்தி தேசத்தந்தை, இப்போ அவர் வந்து இந்திய சுதந்திரத்திற்காக அஃப்கோர்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க. பட் மகாத்மா காந்தியினுடைய வழி அகிம்சை வழி, ரத்தமின்றி கத்தியின்றி ரத்தமின்றி அவர் வந்து அந்த காரியத்தை அவர் செஞ்சார். இப்போ அவர் ஏன் அதை செய்யணும்? அவருக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்துச்சு.
அவர் ஃப்ரீடம்காக ஃபைட் பண்ணார். ஆனால் அவருக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன இருந்ததுன்னா, இந்த சுதந்திரத்தின் நிமித்தமாக மக்களுக்கு ஒரு நல்லது நடக்கணும், என்னுடைய தேசம் விடுவிக்கப்படணும், ஆங்கிலேயர்களுடைய பிடியிலிருந்து விடுவிக்கப்படணும், என்னுடைய தேசத்தினுடைய வளங்கள் சூறையாடப்படுறதுலேருந்து. இதுதான் இன்டென்ஷனுங்க. அந்த இன்டென்ஷனை தான் நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்கிறோம். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? என்ன நோக்கத்திற்காக அந்த சுதந்திர போராட்ட வீரராக அவர் மாறுறாரு? ஏன்னா அவருக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒன்று இருந்துச்சு. சரிங்களா? இந்த மாதிரி தான் எல்லாருமே. இப்போ அவர் ஒவ்வொருத்தரும் சுதந்திரத்துக்காக போராடினது வேறு மாதிரி இருக்கலாம். இப்போ சுபாஷ் சந்திர போஸ் அவர் பார்த்திங்கன்னா அவர் அப்படியே ஆப்போசிட். ஆனால் அவரும் தேசத்துக்காக சண்டை போட்டவர் தான். இவர் தேசத்துக்காக அகிம்சை வழியில் போராடினவர். 2 பேருமே ஃப்ரீடம் தான். ஆனால் 2 பேருக்குமே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் இருந்தது. ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன? இந்த தேசத்தினுடைய விடுதலை தான் அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்போ அதே மாதிரி தான். இப்போ ஃப்ரீடம்ன்ற ஒரு காரியம், சுதந்திரன்ற ஒரு காரியத்தை தேவனிடத்திலிருந்து தான் நம்ம பெற்றுக்கொண்டோம். ஆதாம் வழியாக எல்லாருக்குள்ளேயும் வந்துருச்சு. ஆனால் இது நிமித்தமாக என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன? எனக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிற பொறுப்பு என்ன? நான் யாருக்கு அக்கௌண்டபிளாக இருக்கிறேன்? நான் யாருக்கு கணக்கு ஒப்புவிக்கிறவனாக நான் இருக்கிறேன்? இந்த கேள்வியை நம்ம கேட்டு பார்க்கணும். இந்த 2 காரியம் இல்லைன்னா ஃப்ரீடம்ன்றது இஷ்டத்துக்கு, அதாவது நோக்கமே இல்லாத ஒரு மனிதனை போல, இல்லை பிரயோஜனமே இல்லாத ஒரு காரியத்தை போல போயிடும். ஸோ மனுஷனுக்கு கர்த்தர் சுதந்திரத்தை கொடுத்துருக்கிறாருன்னா அது பொறுப்புடனும் கணக்கு ஒப்புவிக்கணுன்ற ஒரு எண்ணத்துடனும் அந்த சுதந்திரத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம நிச்சயமாக சரியான தீர்மானங்களை நம்ம எடுக்க முடியும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? ஒரு தம்ஸ்அப் தரீங்களா? புரிஞ்சதுன்னா தம்ஸ்அப் தாங்க. தேங்க்யூ. சரி, இன்றைக்கி நிறைய பேர் வரல, மறந்துட்டாங்க போல். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைன்னு மறந்துட்டாங்க போல். சரி, ஓகே. நான் இனிமேட்டு உங்களுக்கு ரிமைண்டர் போடுறேன். மார்னிங்கே பைபிள் ஸ்டடி இருக்குன்ற. ஏன்னா லாஸ்ட் வீக் எனக்கு கொஞ்சம் பர்சனல் ஒர்க் இருந்தது, அதனால் பைபிள் ஸ்டடி வைக்க முடியல. இனி வருகிற காலங்களில் தொடர்ச்சியாக செய்வோம். சரி, இப்போ பாவம் நுழைஞ்ச உடனே என்ன நடந்ததுங்க? இந்த மனிதனுக்கு கொடுக்கப்பட்டதான சுதந்திரம் எல்லாமே என்னாச்சு? பறி போனது இல்லையா? இப்போ அது வரைக்கும் தோட்டத்துக்குள்ளே இருந்தான். தோட்டத்துக்குள்ளே இருந்து என்ன வேணால் பண்ணு, எல்லாத்தையும் ஆளுகை செய்ய, எல்லாம் உன் கண்ட்ரோலில் தான் இருக்குது, ஃபுல்லாக ரூல் பண்ணு அப்படின்னு கர்த்தர் சொல்லியிருந்தார். ஆனால் இப்போ தோட்டத்தை விட்டு அவன் என்ன பண்ணப்பட்டான்? வெளியேற்றப்பட்டான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவனுக்கு ஒரு ஃப்ரீடம் இருந்தது. ஆனால் அந்த ஃப்ரீடமில் இன்னும் லிமிட்டேஷன்ஸ் வந்துருச்சு. சரிங்களா? ஸோ என்ன நடந்தது? ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், லிமிட்டேஷன் சொல்ல முடியாது, ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்தது. ஒரு சில இடங்களை தடைப்பட, அதுவும் கர்த்தர் அவர் சொல்லிட்டார் இல்லையா, அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியேற்றி விட்டு அங்கே ஒளி வீசுகிற ஒரு 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 கேருபை அங்கே வைத்து இதுக்குள்ளே நீ வரக்கூடாதுன்ட்டார். இந்த இடத்தை தாண்டி நீ வரக்கூடாதுன்னு சொல்லிட்டார். ஸோ தேவர் எக்ஸ்பெல்டு, அவங்க வெளியேற்றப்பட்டார்கள். சரிங்களா? ஸோ இப்போ வெளியேற்றப்பட்டவர்கள் நிச்சயமாக குமாரனுடைய சாயலை தரித்து கொண்டவர்களாக சுதந்திரத்தை நியாயமான விதத்தில் பயன்படுத்துகிறவங்களா நம்மளால் என்ன பண்ண முடியும்? திரும்ப அதே இடத்திற்குள்ளாக, கர்த்தருடைய மகிமைக்குள்ளாக, பரலோகத்திற்குள்ளாக நம்மளால் என்ன பண்ண முடியும்? நுழைய முடியும். ஸோ இதுதான் இட்டர்னல் ஃப்ரீடம்னு சொல்கிறோம், நித்திய சுதந்திரம். இப்போ நமக்கு இருக்கிற சுதந்திரம் உண்மையான சுதந்திரம் கிடையாது. இப்போ நம்ம எல்லாருமே சுதந்திரத்திற்காக போராடி கொண்டு இருக்கிறோம். ஏதோ ஒரு விதத்தில் சுதந்திரத்திற்காக போராடுறமே ஒழிய சுதந்திரத்தை நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம்னு சொல்ல முடியாது. சுதந்திரத்தை நம்ம எப்போ தான் நம்ம முழுமையாக நம்ம பெற்றுக்கொள்கிறோம் தெரியுங்களா? பரலோகத்துக்கு நம்ம எப்போ போய் குமாரனுடைய சாயலாக, இப்பொழுது பவுல் சொல்கிற மாதிரி இப்பொழுது கண்ணாடியில் பார்க்குற மாதிரி பார்க்குறோம், அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம்னு சொல்கிறாரு. பார்த்தீங்களா? முகமுகமாய் என்ன அர்த்தம்? ஜீசஸை ஃபேஸ் டு ஃபேஸ், அதாவது இப்போ ஒன். இப்போ நான் உங்களை, நீங்கள் என்னைய முகத்துக்கு முகம் பார்க்குற மாதிரி நம்ம மாற்றம் போடுவோம். பார்த்தீங்களா? அன்னைக்கு தான் இந்த இட்டர்னல் ஃப்ரீடம், நித்திய சுதந்திரத்தை நம்மளால் என்ன பண்ண முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். அது வரைக்கும் இங்கே இருக்கிறதான எல்லா சுதந்திரமும், அது ஸ்பிரிச்சுவல் ஃப்ரீடமாக இருக்கலாம், ரிலீஜியஸ் ஃப்ரீடமாக இருக்கலாம், பொலிட்டிக்கல் ஃப்ரீடம், சோஷியல் ஃப்ரீடம், இன்டலெக்சுவல் ஃப்ரீடம், இப்படி எந்த ஃப்ரீடம், எந்த சுதந்திரத்தை நீங்கள் எடுத்தாலும் அதற்கு ஒரு வரையறை இருக்கிறது. அந்த வரையறையிலே நமக்கு பொறுப்புகள் இருக்கிறது. நம்ம ஒரு சில இடங்களிலே அந்த தீர்மானத்திற்காக, அந்த சுதந்திரத்திற்காக நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டியதும் அவசியமாக இருக்கிறது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு சொல்லி நான் நம்புகிறேன். இப்போ இது வரைக்கும் நம்ம சுதந்திரத்தை பற்றி பார்த்தோம். இப்போ அடுத்ததாக நம்ம அடுத்த வாரத்தில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, உருவாக்கப்பட்ட உருவமும் சாயலும். எப்படி மனுஷன்
தேவனுடைய சாயலாக உருவாக்கப்பட்டான். தேவனுடைய சாயல்னா என்ன? தேவனுடைய உருவம்னா என்ன? சாயல்னா என்ன? இந்த காரியத்தை, இமேஜ் அண்ட் லைக்னஸ், இந்த காரியத்தை நம்ம நெக்ஸ்ட் வீக் நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ இந்த ஹோம்ஒர்க் பார்ட்டை நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நான் உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேன், குரூப்பில் அனுப்புகிறேன். நீங்கள் அடுத்த வருகிற 7 நாட்களுக்கு இந்த பகுதியில் நீங்கள் கண்டிப்பாக தியானிக்கணும். மனிதனுடைய சுதந்திரத்தை பற்றி, மனிதனுடைய அமைப்பை பற்றி பல காரியங்கள் இந்த குறிப்பிட்ட 7 வசன பகுதிகளிலே இருக்கிறது. அதனால் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்கள் அதை தயவு செஞ்சு சேவ் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப்பில் நான் அனுப்புகிறேன், நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. அது அடுத்து வருகிற 7 நாட்களுக்கு தியானிங்க. கர்த்தருடைய ஆவியானவர் நிச்சயமாக இந்த வசனங்கள் மூலமாக நம்மளோட பேசுவார். சரிங்களா? ஸோ இன்றைக்கி இருக்கிற தலைப்பு, இன்றைக்கி நம்ம பேசி கொண்டு இருக்கிற தலைப்பு ரொம்ப முக்கியமானது. இது இதெல்லாம் அவசியம் இல்லைங்க, என்னங்க அப்படின்லாம் நீங்கள் நினைக்காதீங்க. நிறைய நேரங்களில் நம்ம எடுக்கிறதான தீர்மானங்கள், நம்மளுடைய பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஸ்கிரிப்சர்ஸ், கர்த்தருடைய வசனங்களை ஒழுங்காக புரிந்து கொள்கிறதுக்கு இப்போ நம்ம தியானிக்கிறதான இந்த பகுதிகள்லாம் ரொம்ப ரொம்ப அவசியம். இதை பற்றி தெளிவு இல்லைன்னா நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங், நம்மளுடைய புரிதல், தேவனை பற்றி அறிந்து கொள்கிற காரியங்கள், ஏன் பாஸ்டர் பண்ணும்போது அந்த பிரசங்கத்திலிருந்து வருகிறதான சத்தியங்கள் கூட நமக்கு வேறு விதமாக நமக்கு புரிய வைக்கும். நம்மளுடைய பெர்ஸ்பெக்டிவ் சரியாக இருக்கணும், கர்த்தர் விரும்புகிற விதத்தில் கர்த்தருடைய வசனத்தை நான் புரிஞ்சுக்கணும்னா இது எல்லாமே அடிப்படையான போதனைகள். சரிங்களா? இந்த போதனைகள் இல்லாமல் நம்ம டைரெக்டாக வசனத்துக்குள்ளே போய், இப்போ நான் டைரெக்டாக எடுத்தோன்னே வாங்க இந்த அதிகாரத்தை எடுத்து இன்றைக்கி தியானிக்கலாம் அப்படின்னு அவங்ககிட்ட நான் பேசலாம், தியானிக்கலாம். ஆனால் இந்த அடிப்படையான சத்தியங்கள், இந்த அடிப்படையான புரிதல் இல்லாமல் நம்ம வசனங்களை தியானிக்கும் போது அதை தவறாக நாம் வியாக்கியானம் பண்ணுவோம். இன்னொன்று, அதை ஒழுங்காக நம்மளால் நடைமுறைப்படுத்தவே முடியாது. உண்மையாலுமே இன்றைக்கி நிறைய பேர் கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? வசனம் தெரியாமல் இல்லை, வசனத்துக்கு பின்புறமாக இருக்கிறதான இந்த மாதிரி அடிப்படையான தகவல்கள், அடிப்படையான டாக்ட்ரின்ஸ், இதை தான் போதனைகள்னு சொல்கிறோம். அடிப்படையான போதனைகள் இதெல்லாம். மனுஷன்னா யார், மனுஷனுக்குள்ளே என்ன இருக்குது, மனுஷனுக்குள்ளே சுயம்னு இருக்குது, ஆவி ஆத்துமான்னு இருக்குது, சுதந்திரம்னு ஒன்று இருக்குது. இதெல்லாம் இன்றைக்கி நம்ம பார்த்ததெல்லாம் ரொம்ப அடிப்படையான போதனைகள். இது இல்லாமல் நீங்கள் வெறும் வசனத்தை படிச்சிங்கன்னா அது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அதாவது ஏதோ ஆத்திர அவசரத்துக்கு படித்த மாதிரி தான் இருக்கும், தேவைக்காக பிரச்சனைக்காக போய் மாத்திரை எடுத்த மாதிரி தான் இருக்கும். உண்மையாலுமே வாழ்க்கையை மாற்றக்கூடிய சத்தியங்களாக அவை இருக்கவே முடியாது. ஸோ ஆகையினாலே இந்த வசன பகுதிகளை தியானிங்க, கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட பேசுவார். நம்ம ஜெபிக்கலாமா? அன்பு மிரக்கும் உள்ள எங்கள் நல்ல தகப்பனே, கிருபையானது நல்ல இரவு வேலைக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். இந்த நாளிலும் ராஜா, நாங்கள் மனுஷனுக்கு தேவன் கொடுத்ததான சுதந்திரம் அப்படின்ற காரியத்தை குறித்து பார்த்தோம். கர்த்தர் நீர் அந்த சுதந்திரத்தை நீங்கள் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தந்தீங்க. அது நிமித்தம் அந்த சுதந்திரத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டோம். ஆனால் அந்த சுதந்திரத்தை அவர்கள் தவறாக பயன்படுத்தி பாவத்தை செஞ்சாங்க. அதே சுதந்திரத்தை பயன்படுத்தி தான் நாங்கள் குமாரனை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாகவும் குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக்கப்பட வேண்டும் என்கிறதான ஒரு தீர்மானத்தையும் இந்த சுதந்திரத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் எடுத்திருக்கிறோம். ஆகையினாலே நாங்கள் இந்த வசன பகுதிகளை நாங்கள் அடுத்து வருகிற நாட்களில் தியானிக்கும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் பேசும். சுதந்திரத்தை ஞானமுடன் பொறுப்புள்ளவர்களாய் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்கிறதான மனநிலையிலே தேவனுக்கு முன்பதாக உண்மையும் உத்தமத்தோடு இந்த சுதந்திரத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும். நீரே உயர்ந்தரும் பரிசுத்தப்படுத்தும், வருகைக்காக ஆயத்தப்படுத்தும். துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். நெக்ஸ்ட் வீக் நம்ம ஷார்ப்பாக 7 o'clock ஆரம்பிச்சிருவோம். நான் இன்றைக்கி ஆக்சுவலி ரிமைண்டர் போடல. நெக்ஸ்ட் வீக்கில் நான் உங்களுக்கு காலையிலேயே ஒரு ரிமைண்டர் போட்டுடுறேன் குரூப்பில், இன்றைக்கி பைபிள் ஸ்டடி இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ நெக்ஸ்ட் வீக் தவறாமல் 7 o'clock ஜாயின் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. குட் நைட்.